Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான வெஜிடபிள் மெக்கரோனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட ஒரு மாய்ஸ்சராக வைக்கக்கூடிய மெக்கரோனி ரெசிபி தான் இது. வாங்க நாங்கள் வெஜிடபிள் மெக்கரோனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆகக்குள்ள 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது கொஞ்சம் ரா ஸ்மெல் போக்காட்டியும் நாங்கள் கொஞ்சம் ஆயிலில் சாட்டே பண்ணிக்கொள்வோம். அதோட நான் இதுக்கு ஒரு பே லீவ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ இது நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நாங்கள் கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கீ ஸ்டார்டிங் ஆட் பண்ணாத ரீசன் இந்த மாதிரி கடாயில் ஸ்டார்டிங்கே கீ போட்டால் அது எல்லாமே அப்படியே நல்லாவே தீஞ்சிடும். அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்றதுக்கு கஷ்டம். ஸோ அதனால் நான் கீ செகண்டாக தான் ஆட் பண்ணுறேன். அப்போ கீ எல்லாம் நல்லா ஸ்மெல்லாகவும் மிகும், நல்லா இதோடு சேர்ந்து வதங்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 க்ரீன் சில்லிஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணக்குள்ள நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ நல்லா அதோட ஃப்ளேவர் நல்லா இழுத்து எடுக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சரியாக மிடிலுக்கு நான் எக் கொண்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எக்கை அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுவோம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமேட்டோ ஆப்ஷனல் தான். டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா மெக்கரோனி நல்லா மாய்ஸ்சராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் திண்டாலுமே ட்ரை ஆகாது. இப்போ இதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 100 கிராம்ஸ் லீக்ஸ் ஆட் பண்ணுறேன், தின்னாக கட் பண்ணினது. அதே மாதிரி 100 கிராம்ஸ் மை கேரட் எடுத்து அதையும் நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கேபேஜும் எடுத்துக்கிறேன். கேபேஜ் 150 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற மெக்கரோனியோட கணக்குக்கு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ் அளவாக தான் வைக்கணும். மிச்சம் வெஜிடபிள்ஸ் கூட இருந்தாலும் டேஸ்ட் வெஜிடபிளோட டேஸ்ட் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சோயா சாஸ் எப்பயுமே வெஜிடபிள் ஐட்டங்கள் சேர்ப்பக்குள்ளே நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு தரும். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மை டர்மரிக் பவுடர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மை பெப்பர் பவுடர் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நாங்கள் இதை நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எப்போவுமே இந்த மாதிரி கடாயில் என்ன ஐட்டம் நீங்கள் குக் பண்ணுறனாலும் கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அது ஸ்லோவாக நல்லா பொறுமையாக குக் ஆகும். நெக்ஸ்ட் நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் உங்களோட நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ திரும்பவும் இதை நைஸ் மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் மெக்கரோனி எடுத்து அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வாட்டர் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும்.
இதுக்கு வந்து எக்கும் ஆப்ஷனல் தான். நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த எக்கையும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எக் வந்து கட்டாயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ நாங்கள் எங்களோட வெஜிடபிள் மெக்ரோனியை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த வெஜிடபிள் மெக்ரோனி வந்து உங்களுக்கு டின்னருக்கு செஞ்சு கொள்ளையிலும், அதுமாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ளையிலும், அதுமாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட குயிக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு பக்கா ரெசிபி. இந்த வெஜிடபிள் மெக்ரோனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹோம்மேட் ரெசிபீஸ், அதே மாதிரி ஹோம்மேடு ஃபுட் ஐட்டங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் என்னோட டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.